ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சேமியா புலாவ். இது செய்யறதுக்காக வெங்காயம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் சேமியாவை நல்லா உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்த சேமியாவில் கொதிக்கிற தண்ணி விட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். சேமியா ஹாஃப் குக் ஆகியிருக்கும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து இதோட வதக்கிக்கணும். இது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுத இதோடு சேர்த்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் காய்களை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது இதை 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்துக்கணும். இதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச தேங்காயை ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கணும். இப்போது காய் நல்லா வெந்திருக்கு. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதோடு சேர்த்துக்கணும். 200 கிராம் சேமியாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். மீடியம் டம்ளராக இருந்தால் 2 டம்ளர் சேர்த்துக்கணும். இப்போ இது மூடி வச்சு கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது சேமியாவை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அரை மூடி எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கணும். தேங்காய் பால் புலாவ் தயாராகிடுச்சு. இது நல்ல சுவையாக இருக்கும். செய்வதும் ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.